ஹாய் ஒரு இன்டர்வியூவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதாவது நம்ம சேனலோட போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் அல்ட்ராசோனிக் சென்சாரை ஒரு Arduino கூட வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணி மல்டிபிள் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு விஷயம் அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மல்டிபிள் அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சாரில் நான் அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு இன்னொரு அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து அதை ரிசீவ் பண்ணி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சிருக்கேன். இந்த 2 அல்ட்ராசோனிக் சென்சாரும் டிரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிரெட் போர்டை மட்டும் இந்த இடத்துல வச்சிருக்கேன், சும்மா டிஸ்டன்ஸ்க்காக. ஓகேங்களா, இப்போ வந்து லைவாக இப்போ காட்டிகிட்டு இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 29, 30 இந்த ரேஞ்ச் காட்டிகிட்டு இருக்குங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சென்சாரோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ மெஷரிங் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எப்படி நான் கோடிங் என்ன லாஜிக்கில் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 சென்சாரோட டிரான்ஸ்மிட்டரும் ஒரே டைமில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஆனால் ரிசீவர் இருக்குல்ல, ரிசீவரில் இந்த ஃபஸ்ட்டு சென்சாரோட ரிசீவரை மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, வேணும்னா செகண்ட் எடுத்துக்கலாம், நான் வந்து இப்போ இது மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது ஆக்சுவலாக இப்போ எப்படி ஒர்க்கிங் நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்சாரோட இந்த டிரான்ஸ்மிட்டரை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் டிரான்ஸ்மிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன்ல, ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்கணும், ரிசீவரில் எதுவுமே ரிசீவ் ஆகக்கூடாது, ஏன்னா இந்த சென்சாரில் நான் டிரான்ஸ்மிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன்ல. ஆனால் இப்போ வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் காட்டிகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி காட்டுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சென்சார் செகண்ட் சென்சார் இருக்குல்ல, இந்த செகண்ட் சென்சாரோட டிரான்ஸ்மிட் ஆகிற அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ் வந்து இந்த ஃபஸ்ட்டு சென்சாரில் ரிசீவ் ஆகுது. இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி இங்கே ரிசீவ் ஆகுது. சென்சார் டு சென்சார் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேறு சென்சார்ஸு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸோ இந்த சென்சாரோட செகண்ட் சென்சாரோட டிரான்ஸ்மிட்டர் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து வரல. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பேசிக்காக. ஓகேங்களா, இந்த சென்சாரில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த சென்சார்லேயும் ரிசீவ் பண்ணலாம், இந்த சென்சாரில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி இன்னொரு சென்சார்லேருந்து ரிசீவரும் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது ஒரு சென்சார்லேருந்து இன்னொரு சென்சாருக்கு டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவரிங் வந்து மாற்றியும் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார்னால் அது வந்து ட்ரிகர் எக்கோன்னு சொல்லிட்டு 2 பின் இருக்குங்களா. இதில் இங்கே பாருங்கள், சென்சார் 1 சென்சார் 2 இந்த 2 சென்சாருக்கும் சேம் டைமில் வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து டம்மி ட்ரிகர், இது நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரில் இப்போ நான் வந்து இதில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா நாம் வந்து ஜஸ்ட் இந்த ட்ரிகர் பின்னில் ஒரே ஒரு பல்ஸை கொடுத்துருவோம், ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே சம் லாஜிக்கல் வந்து இங்கே நடக்கும். இதில் சம் ஐசிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஐசி என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் இன்புட் இதுக்கு கொடுக்குற இன்புட்டை ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தாலுமே இதுலேருந்து அவுட் ஆகிற டிரான்ஸ்மிட்டர் பார்த்திங்க அப்படின்னா 8 பல்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து சம் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அதே மாதிரி இதில் வந்து எப்போ டிரான்ஸ்மிட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த ரிசீவரும் ஆன் ஆகும். ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா டம்மியாக வந்துட்டு நான் இதை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை ட்ரிகர் பண்ணாலுமே இதை வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம், அதனால் அது வந்து வெளியில் போகாது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் டம்மியாக வந்து டம்மி ட்ரிகர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சென்சார் 2ஓட ட்ரிகர், இந்த சென்சார் 2 இருக்குங்களா, இதுக்கான ட்ரிகர். ஓகேங்களா, இந்த ட்ரிகர் வச்சு தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, இதையும் ரெண்டுத்தையுமே வந்து நான் சேம் டைமில் வந்து லோ பண்ணிவிட்டு சேம் டைமில் ஹை பண்ணிவிட்டு திரும்ப சேம் டைமில் லோ பண்ணுறேன். இது அந்த ட்ரிகர் பின்னுக்கான ட்ரிகர். ஓகேங்களா, இந்த எக்கோ பின் இருக்குங்களா, எக்கோ பின்னில் ரிசீவ் பண்ணுமா அந்த பல்ஸின்னு, இதை வந்துட்டு சென்சார் 1க்கு மட்டும் நான் பண்ணுறேன். இதுதான் சென்சார் 1. ஸோ இப்போ சென்சார் 1க்கு மட்டும் நான் ரிசீவ் பண்ணி அதோட டிஸ்டன்ஸ் தான் நான் வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, பேசிக்காக இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்மிட் அதாவது ஒரு சென்சாரோட அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி இன்னொரு சென்சாரில் அதை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றதான். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ.